மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் 144. லிங்கேஸ்வரனிடம் இருந்த லாரியை பற்றிய விவரங்களை சேகரித்த முரளி அது கோவையில் இருந்து வந்த லாரி என்பதை கண்டுகொண்டான். அப்போதே அவனுக்கு அவன் கொண்ட சந்தேகம் ஊர்ஜிதம் ஆகியது. மித்ராவின் வீட்டினர் யாரோதான் இதை செய்திருக்க வேண்டும் என்று எண்ணியவன் யார் எதற்கு கிரியை இப்படி கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று யோசித்தான். மதனையும் நிர்மலையும் தனித்தனியே அழைத்தான். ஒருவர் கூறியதை மற்றவரிடம் தெரிவிக்காமல் இருவரிடமும் ஒரே கேள்வியை கேட்டான். மித்ராவிற்கும் கிரிக்கும் எப்படி பழக்கம், எத்தனை நாட்களாக பழக்கம் என்று. ஆனால் அவனுக்கு இருவரிடமிருந்தும் ஒரே பதில்தான் கிடைத்தது. அவர்கள் கல்லூரி முடிக்கும் வரை இருவரும் நல்ல நண்பர்களாக மட்டுமே இருந்தார்கள் என்றும் இப்பொழுது சமீபத்தில்தான் இருவரும் காதலித்திருக்கிறார்கள் என்றார்கள். உங்களிடம் அதை பற்றி சொல்லவில்லையா என்று முரளி கேட்டதற்கு இல்லை என்றார்கள். அதுவே அவனுக்கு உறுத்தியது. ஏனெனில் தன் வாழ்வில் கிரி முக்கியமாக நினைக்கும் நண்பர்கள் அவர்கள் இருவரும் தான். அவர்களிடம் கூட தன் மனதை திறக்காமல் இருக்கிறான் என்றால் நிச்சயமாக அவன் மித்ராவை காதலிக்கவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. ஆனால் நிர்மலும் மதனும் ஒன்று போல ஒரு விஷயத்தை முரளியிடமிருந்து மறைத்து விட்டார்கள். அது மித்ராவினால் தான் கிரியின் படிப்பு ஒரு வருடம் வீணானது என்ற விஷயத்தை மட்டும் மறைத்து விட்டனர். அவர்களை பொறுத்தவரையும் கிரியும் மித்ராவை காதலிக்கிறான். இந்நிலையில் மித்ரா செய்த தவறை பற்றி சொல்லி முரளி ஒருவேளை அவர்களை பிரித்துவிட்டால் என்ன செய்வது என்றே யோசித்தார்கள். இன்னும் முரளி திருமணத்திற்கான பதிலையும் சொல்லவில்லை என்று அறிந்தவர்கள் அந்த விஷயத்தை அப்படியே மறைத்துவிட்டனர். மித்ராவின் வீட்டினரை பற்றி மேம்போக்காக இருவரிடமும் கேட்டு அறிந்து கொண்டான் முரளி. அவர்களுக்கு தெரிந்தவரை கூறியவர்கள் தவறாமல் மாதேஷின் அதிகார குணத்தை பற்றியும் பிட்டு பிட்டு வைத்தார்கள். அன்று வீட்டிற்கு வந்திருந்த மித்ராவின் அப்பாவிடமும் அம்மாவிடமும் சகஜமாக பேசியிருந்தான் கிரி. அப்படியென்றால் இதை செய்தது ஒருவேளை அவள் அண்ணன் மாதேஷ் தானா என்று யோசித்தான் முரளி. கனகுவின் மாமனார் வீடு கோயம்புத்தூர் என்பதால் நேராக அவரை காண சென்றான். அவன் மாமனாரின் எண்ணை வாங்கி அவரிடம் பேசினான். மித்ராவின் குடும்பத்தை பற்றி விசாரித்து சொல்ல அவங்கள பற்றி தனியாக விசாரிக்க என்னப்பா இருக்கு, அவங்கள பற்றி தான் ஊருக்கே தெரியுமே என்றார். அவர் சொல்வதை எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டான். அருணாச்சலத்தையும் மித்ராவின் சித்தப்பா வேதாச்சலத்தையும் பற்றி கூறியவர் மாதேஷை வானலாவ புகழ்ந்து கூறினார். அவன் வந்த பிறகுதான் அவர்கள் இன்னும் அதிகமான உயரத்தை தொட்டார்கள் என்று அவன் புகழ் பாட மெல்லிய புன்னகை ஒன்று முரளியின் இதழில் அரும்பியது. அவருக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு வந்தவன் அடுத்த லாரி டிரைவரை அழைத்தான். அவனிடம் கிட்டத்தட்ட பிளாக்மெயில் செய்தான் முரளி. நீ யார் சொல்லி எனக்கு ஆக்சிடென்ட் பண்ணன்னு தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் பண்ண, எதுக்கு பண்ணன்ற காரணத்தை மட்டும் சொல்லிடு, இல்லைனா நான் திரும்பவும் இந்த கேஸை ஓப்பன் பண்ணுவேன் என்றவன் மித்ராவின் குடும்பத்து பெயரை கூற திகைத்து போனான் அவன். எனக்கு விஷயத்தை மட்டும் சொல்லு, உன் பேர் வெளியே வராத மாதிரி பார்த்துக்கிறேன். யார்கிட்டையும் நீ சொன்னதை பற்றியும் சொல்ல மாட்டேன், இந்த விஷயத்தையும் அப்படியே விட்டுடுறேன் என்று மிரட்ட வேறு வழி என்று சொல்லிவிட்டான். அவன் முதலாளியின் மகனும் மாதேஷும் ஒன்றாக படித்தவர்கள். மாதேஷ் கேட்டுக்கொண்டதால் தான் இதை அவன் செய்ததாக ஒப்புக்கொண்டான். அதற்கு மேல் அவனை பயமுறுத்த விரும்பாமல் சாதாரணமாக பேசி அழைப்பை துண்டித்த நினைக்கையில் சார் என்றான் அவன். என்ன என்றான் முரளி. எனக்கு மாதேஷ் சாரை ரொம்ப வருஷமாக தெரியும், நல்லவர் தான் சார். அவரோட தங்கச்சி உங்கள் வீட்டு பையனை லவ் பண்ணுறாளாம். ஆனால் உங்கள் வீட்டு பையன் ஒத்துக்கலைன்னு அவனை ஒத்துக்க வைக்க சொல்லி மிரட்டுறதுக்காகத்தான் இதை செய்ய சொன்னார். உங்களுக்கு அதிகமாக அடி எதுவும் படக்கூடாதுன்னு 100 தடவைக்கு மேலே என்கிட்ட ஜாக்கிரதைன்னு சொல்லி தான் சார் விட்டார். இறங்கிய குரலில் அவன் கூறினான். சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி வைத்து விட்டான் முரளி. ஆழ்ந்த யோசனையில் எழுந்தான். தன் தங்கை விரும்புவதால் மட்டுமே அவ்வளவு பிடிவாதமாக கிரியை தன் வீட்டு மருமகனாக ஒருவன் யோசிப்பானா என்ற எண்ணம் அவன் மனதில் உதித்தது. அப்படி என்ன கிரி ஸ்பெஷல்? ஏதோ தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு காரியத்தை செய்ய மாதேஷ் ஒன்றும் விடலை பையன் இல்லையே. தன்னை விட 3 வயதே சிறியவன். அதுவும் இல்லாமல் கனகுவின் மாமனார் அவனை பற்றி கூறியதை வைத்து யோசித்தான். நிச்சயமாக ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆனால் அது என்ன என்றுதான் அவனுக்கு தெரியவில்லை. மதனும் நிர்மலும் கூட அவனிடம் எதையோ மறைக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் அவன் மனதில் இப்பொழுது இருந்தது ஒன்றுதான். கிரி மித்ராவை மனதார நேசிக்கவில்லை. அவனுக்கு அவள் மேல் கோபமும் இல்லை. ஆனால் மித்ரா அவனை விரும்புகிறாள். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் அருணாச்சலத்தை அழைத்து தன் சம்மதத்தை தெரிவித்தான். ஒருவரால் நாம் நேசிக்கப்படுகிறோம் என்பதே வரம், அது தன் தம்பிக்கு கிடைத்திருக்கிறது என்று எண்ணி மகிழ்ந்தான். தன்னை பிடிக்கவில்லை என்று சொன்ன சத்யாவே ஒரு கட்டத்தில் அவனுக்காக உருகி நிற்கையில் மித்ராவின் மேல் எந்த கோபத்தையும் காட்டாத கிரியால் அவளை நேசிக்க முடியாமல் போய்விடுமா என்ன என்று நம்பினான். ஆனால் அதற்கு மித்ராவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி மதனிடமிருந்து மித்ராவின் எண்ணை வாங்கி அழைத்தான்.
ஹலோ ஹலோ, நான் கிரியோட அண்ணன் முரளி பேசுகிறேன். திகைத்தாள் மித்ரா. ஆ, சொல்லுங்க என்றாள் மெல்லிய குரலில். அவள் குரலில் ஒலித்த பதட்டத்தையும் பயத்தையும் உணர்ந்து கொண்டான் முரளி. இங்க பாருமா, நான் சும்மா உன்கிட்ட கேஷுவலாக பேசணும்னு தான் கால் பண்ணேன். உனக்கு ஏன் பயம்? இல்லை, அது உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி பேசினதில்லையே, தட்டு தடுமாறி கூறினாள். அதனால என்ன, இனிமேல் லைஃப் லாங் பேசிக்கிட்டு தானே இருக்க போகிறோம். இலகுவான அவன் பேச்சில் கொஞ்சம் அவளுக்கு தைரியம் பிறந்தது. என்னோட பெரிய தம்பி தவிர மற்ற 2 பேரும் லவ் மேரேஜ் தான், தெரியுமில்ல? கிரி சொல்லியிருக்கான். அந்த 2 பொண்ணுங்களும் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்க. ஆனால் உன்னை எனக்கு முன்ன பின்ன தெரியாதில்ல, அதனால உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. சரி மாமா என்றவள் சட்டென நாக்கை கடித்து கொண்டாள். அது தெரியாமல் வந்துடுச்சு, அப்படி கூப்பிடலாமா என்றாள் தயக்கமாக. இனி அப்படிதானேம்மா கூப்பிட்டாகணும் என்று சொல்லி உரக்க சிரித்தான் முரளி. அதில் நன்றாகவே சகஜமாகிவிட்டாள் மித்ரா. அப்பா சொன்னாரில்ல நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு என்று கேட்டான். சொன்னாரு மாமா. அப்புறம் என்ன, தயக்கம் இல்லாமல் ஜாலியாக பேசு. சரி மாமா. லவ் பண்ண என்னோட 2 தம்பிங்களும் அவங்களோட லவ் ஸ்டோரியை என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த கிரி பையன் அழுத்தமாக இருக்கான். ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லை மாமா, அவன் என்னை லவ் பண்ணவே இல்லை. நான் தான் லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணேன். அவன் அதை அக்செப்ட் பண்ணிட்டான், அவ்வளவுதான். அதனால தான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் என்றாள் சட்டென்று. கிரியை விட்டு கொடுக்காமல் பேசும் அவளை நினைத்து மகிழ்ந்தான். அது மட்டும் இல்லாமல் தான் கேட்க விரும்பிய விஷயங்களை பற்றி அவளே ஆரம்பித்துவிட இன்னும் உற்சாகமானான் முரளி. ஓ அப்படியா, அப்போ நீ சொல்லு உன்னோட லவ் ஸ்டோரிய. உனக்கு எப்போ அவனை பிடிக்க ஆரம்பிச்சது? எந்த பாயிண்ட்ல அவளை நேசிக்க ஆரம்பிச்ச? கிரி தனக்காக வீட்டில் பேசி தன்னுடைய ஆசையை நிறைவேற்றியதை பற்றி கூறினாள். பின் நிகழ்ந்த அனைத்தையும் கூறினாள். தான் காதலை சொல்லி அவன் மறுத்ததை பற்றியும், அதன் பிறகு கிட்டத்தட்ட 15 நாட்கள் கழித்து மீண்டும் வந்து அவனே சம்மதம் தெரிவித்ததை பற்றியும் கூறினாள். இரண்டும் நடந்த தேதிகளை கேட்டுக்கொண்டான் முரளி. அவனுக்கு இப்பொழுது நன்றாகவே புரிந்தது. தனக்கு ஆக்சிடென்ட் ஆன பின்பே மித்ராவிடம் சென்று தன் காதலை சொல்லியிருக்கிறான் கிரி என்று. ஓ, அவ்வளவுதானா உங்க லவ் ஸ்டோரி? நான் கூட ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைச்சேன் என்று சொல்லி சிரித்தான். மித்ரா அமைதியாக இருந்தாள். மித்ரா, என்ன ஆச்சுமா? பேச வேண்டிய நேரத்தில் சரியா பேசிடு மித்ரா. எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்க முடியாது. ஏனோ நந்தினி கூறிய வார்த்தைகள் அவள் காதுக்குள் ஒலித்தன. இதுவும் சரியான நேரம்தான் என்பதை உணர்ந்தவள் தன் மனதை உறுத்தி கொண்டிருக்கும் விஷயத்தை முரளியிடம் சொல்லிவிட தீர்மானித்து கொண்டாள். மாமா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதானே? கண்டிப்பாம்மா. சில நொடிகள் அமைதிக்கு பின் கூறினாள். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். இதை பற்றி கிரி உங்ககிட்ட சொல்லலைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்கள் வீட்டு மருமகளாக ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இதை சொல்லிடணும்னு நினைக்கிறேன். சொல்லுமா. நான் அவனை காதலிச்சது வேணும்னா இப்போவா இருக்கலாம். ஆனால் கிரி என் மனசுக்குள்ளே அழிக்க முடியாமல் எப்போவோ வந்துட்டான் மாமா. என்ன சொல்கிறம்மா, புரியல. ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டவள் தான் செய்த தவறால் கிரியின் படிப்பு வீணானதிலிருந்து அந்த 1 வருடம் அவள் கஷ்டப்பட்டது, அவன் திரும்பி வந்த பின் நிகழ்ந்தது, மாதேஷிடமிருந்து தன்னை காப்பாற்றியது என்று எதையும் தவிர்க்காமல் அனைத்தையும் சொல்லி முடித்தாள். முரளி அமைதியாக இருந்தான். என்னால் அவன் பாதிக்கப்பட்டும் என் மேலே என்னைக்கும் வெறுப்பை காட்டுனதில்லை மாமா. அந்த அன்பு எனக்கு காலம் பூரா வேணும்னு ஆசைப்படுறேன் மாமா என்றவள். எங்கள் கல்யாணத்தை நிறுத்திட மாட்டீங்க தானே என்றாள் பயத்தோடு. சிறியதாக புன்னகைத்தான் முரளி. பயப்படாதம்மா, நிச்சயமா என் தம்பிக்கிட்ட இருந்து உன்னை எப்பவும் பிரிக்க மாட்டேன். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருந்தால் அதுவே எனக்கு போதும். தேங்க்ஸ் மாமா என்றாள் உற்சாகமாக. இப்போது அவனுக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து போனது. நிச்சயமாக இந்த விஷயம் ஆதேஷிற்கும் தெரிய வந்திருக்கும். அதனால்தான் இந்த திருமணத்தில் அவனுக்கு அவ்வளவு முனைப்பு என்று எண்ணினான். உண்மையாக தன் தம்பியின் குணத்தை நினைத்து கொஞ்சம் கர்வமே கொண்டான். ஆனால் மித்ராவின் குணம், அதை பற்றி தனக்கு எதுவும் தெரியாதே என்று எண்ணிக்கொண்டவன் அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டி அவள் குணத்தை எடை போட வேண்டி அவளிடம் தொடர்ந்து பேசினான். அவளுக்கு பிடித்தது பிடிக்காதது, அவளுடைய ஆசை, அவர்கள் வீட்டில் உள்ளவர்களை பற்றி, அவளுக்கு யாரை பிடிக்கும், இப்படி எல்லாவற்றையும் பேசி தெரிந்து கொண்டான். அப்போ மித்ராவுக்கு வீட்டில் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் நெருக்கமான முதல் ஃப்ரெண்டுனா அது அண்ணிதான் இல்லையா என்று கேட்டான். ஆமாம் மாமா. அப்படியே ஆப்போசிட்டா அண்ணனா பயம் இல்லையா? அண்ணி அளவுக்கு அண்ணனை பிடிக்காதில்ல? வார்த்தைகளிலேயே கொக்கி போட்டான்.
இல்லை மாமா, எல்லாரையும் விட எனக்கு அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட பேசணும் பழகணும்னு ரொம்ப ஆசை. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதெல்லாம் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் அண்ணன் என் கூட சகஜமாக பேசவே மாட்டார். எப்பவும் அதட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அவரை பார்க்கும்போது பாசத்தை தாண்டி பயம்தான் முன்னாடி வந்து நிற்கும் என்றாள் வருத்தத்தோடு. விடுமா, நீ நல்லா இருக்கணும்னு தானே அவ்வளவு கண்டிப்பாக காட்டுறாங்க. போக போக சரியாகிடும். நிஜமாவா மாமா? அவள் குரலில் அவ்வளவு எதிர்பார்ப்பு. முதன்முறையாக மாதேஷை முட்டாள் என்று முரளி எண்ணிய தருணம் அது. தங்கையின் அன்பை தொலைத்து விட்டு நிற்கிறானே என்று அவன் மேல் பரிதாபம் கொண்டான். நிகழ்ந்த எல்லாவற்றையும் வைத்து ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். பின் மித்ராவிடம் மெதுவாக கேட்டான். மித்ரா, உனக்கு எங்கள் வீட்டோட வசதி பற்றி தெரியும் இல்லை? தெரியும் மாமா. உனக்கு அதில் ஒரு கஷ்டமும் இல்லையே? அதெல்லாம் இல்லை மாமா, எனக்கு கிரி வேணும், அவ்வளவுதான். இவ்வளவு தெளிவாக இருக்கிறாளே என்று வியந்துதான் போனான் முரளி. ஆனாலும் இன்னைக்கு உனக்கு பெருசா தெரியாத விஷயம் நாளைக்கு பிரச்சனையா தெரிஞ்சா என்ன பண்ணுவ? சிறிது நேரம் யோசித்தாள். நிச்சயமா அங்க இருக்கிற சூழ்நிலையை நான் பழக்கப்படுத்திக்குவேன் மாமா. பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் முரளி. அவன் மனம் நிறைந்திருந்தது. சரிம்மா, இன்னும் 4 நாள்ல நானும் சத்யாவும் உங்க வீட்டுக்கு கல்யாணத்தை பத்தி பேச வரோம். அப்போ நடக்கிற முடிவுகள்ல உனக்கு ஏதாச்சும் விருப்பம் இல்லைன்னா அடுத்த நிமிஷமே சட்டுன்னு சொல்லிடு. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். ஏன்னா உனக்கும் கிரிக்கும் பிடிக்காத எதையும் நான் செய்ய விரும்பல. அவள் பதில் சொல்லவில்லை. அமைதியாக இருந்தாள். மித்ரா, இது உன்னோட வாழ்க்கை. உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா வேண்டாமா? ஆமாம் மாமா. அப்போ உன்னோட விருப்பு வெறுப்புகளை தைரியமா சொல்லணும். சரியா? உனக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் சமாளிச்சுக்குவேன். நீ பயப்படாத என்று அவளுக்கு தைரியம் கூறினான். நந்தினியும் ஏற்கனவே இதை பற்றி சொல்லி இருந்ததால் ஏன் என்று புரியாவிட்டாலும் சரி என்று ஒத்துக்கொண்டாள் மித்ரா. அதன் பிறகும் முரளி சும்மா இருக்கவில்லை. தியாகராஜனின் நண்பர் கேசவன் நகைக்கடை வைத்திருப்பதால் அவரிடம் சென்றான். நகை வியாபாரத்தை பற்றி அவரிடம் பேசி விஷயங்களை தெரிந்து கொண்டான். என்னடா திடீர்னு இதை பற்றியெல்லாம் கேட்குற? நகைக்கடை ஏதாச்சும் ஆரம்பிக்கிற ஐடியா இருக்கா? அப்படி இருந்தால் அந்த ஐடியாவை விட்டுடு. நாங்கள் எல்லாம் ஊரில் பிழைக்க வேண்டாமா என்றார் கேசவன் பயந்தது போன்ற பாவத்தோடு. அட போங்க மாமா, நீங்கள் வேற. சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்குறேன். நமக்கும் நாலேஜ் இருக்கணும் இல்லை? அதுக்கு தான் என்ன அவசியம்னு கேட்டேன். கிரிக்கு பொண்ணு பார்த்துருக்கோம் மாமா. அவங்க நகைக்கடை வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட பேசுகிறப்போ எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது பாருங்க. நமக்கும் ஓரளவுக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே கெத்தாக இருக்கும். அதனால தான் மாமா. பயங்கரமான ஆளுதாண்டா நீ என்றார் அவர் சிரித்து கொண்டே. ஏதோ பரீட்சைக்கு தயாராகி வருவது போல் மொத்தமாக தயாராகி வந்த முரளி மித்ராவின் வீட்டில் கிடைக்கும் பந்துகளில் எல்லாம் 4ஆகவும் 6ஆகவும் அடித்து தள்ள விழி பிதுங்கி நின்றான் மாதேஷ். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.